வெல்கம் டு நம்ம வீட்டு திரை. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் முஹாசின் டைரக்ஷன்ல தியான் ஸ்ரீனிவாசன், லூக்மன், விஜயராகவன், ரவீனா ரவி, ஷீதல் ஜோசப், சாந்தி கிருஷ்ணா மற்றும் பலர் நடிச்சு செப்டம்பர் 19 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை பார்க்குறவங்க கண்ணு கவர்ற மாதிரி ஒரு வளையல் போட்டிருக்கிறா சரோ. அதை பார்க்குற விசுன்ற ஒரு பொண்ணு எனக்கும் அதே மாதிரியே வளையல் வேணும் அப்படின்னு அவன் புருஷன்கிட்ட கேட்க, அவன் உடனே சரோவோட புருஷன்கிட்ட போய் அதை பற்றி விசாரிக்க, அப்போதான் சரோவோட புருஷனுக்கே தெரிய வருது அந்த வளையல் பல கோடி மதிப்புள்ள ஒரு ஆன்டிக் பீஸ்ன்னு. இதை பற்றி அவள் பொண்டாட்டிக்கிட்ட விசாரிச்சா இது நாங்கள் பாரம்பரியமாக போட்டுக்கிட்டு இருக்கோம், இது எங்கள் ஃபேமிலியோடது அப்படின்னு ஒரு கதையை விடுறா. இவனுக்கு அவள் கதை விட்றான்னு தெரிஞ்சு எதுக்கு நம்மளுக்கு அந்த வளையலோட வரலாறுலாம் அதை விற்று நம்ம காசு ஆக்கிறோம் அப்படின்னு அதை விற்கிறதுக்கான முயற்சிகளை பண்றான். இப்போ அந்த வளையல் உண்மையிலேயே யாரோடது, அது எப்படி இவ கைக்கு வந்துச்சு, கடைசியில் அது யார் கைக்கு போச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. அவங்க இந்த கதையை ஒன்று ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம், இல்லை மிஸ்ட்ரி த்ரில்லராக எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம், இல்லைனா ஏன் ஒரு ஹாரர் த்ரில்லராக கூட எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவே இந்த படத்தை ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக எடுத்ததுனால தான் இந்த படம் நமக்கு அந்த வளையல் மாதிரி ஒரு ஆன்டிக் பீஸாக தெரியுது. ஆரம்பத்தில் அந்த வளையலுக்குன்னு ஒரு வரலாறை சொல்லி, அதுக்கப்புறம் அந்த வளையல் யாருக்கிட்ட இருக்குது, இந்த கதைக்குள்ளே யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனை நமக்கு கொடுத்து, இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு கான்ஃப்ளிக்டை உண்டு பண்ணி, அதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த வளையலுக்கு சொந்தக்காரங்க யார், அவங்களுக்கு எப்படி அந்த வளையல் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த வளையலை மிஸ் பண்ணாங்க, கடைசியில் யார் மூலமாக அந்த வளையல் அவங்கக்கிட்ட வந்து சேருது, இது எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக வளன்னு போட்டு இழுக்காமல் அந்த வளையல் மாதிரி ஒரே சுற்றுல நீட்டாக சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக அந்த வளையலை அடைய நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அது அசட்டு, ஆனால் அந்த வளையலோட சொந்தக்காரங்களுக்கு அது காதல்னு சொல்லி படத்தை முடிச்சதுனால தான் சொன்னேன் இந்த படம் ஒரு ஆன்டிக் பீஸ்னு. எப்படி கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு அந்த வளையலை அடையணுன்ற ஆசை இருந்துச்சோ, அதே மாதிரியே படம் பார்க்குற நமக்கு அந்த வளையலோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. நம்மளும் என்னென்னமோ யோசிப்போம், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, ஏதாவது மிஸ்ட்ரியாக ஏதாவது நடக்குமா அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் அவங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஒரு அழகான ஒரு முன்கதையை சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த முன்கதை அந்த வளையலுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸு, அவங்களோட அந்த பேராசைகள், அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மனமாற்றம், இதன் மூலமாகவே கதையை நகர்த்தி கொண்டு போய் கடைசியில் ஒரு அழகான கன்க்ளூஷனை கொடுத்து படத்தை முடிச்சிருந்தாங்க. ஆனால் கதை முடியல. இந்த கதையை செகண்ட் பார்ட்டு கூட எடுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்ட் தான். ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்தளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃப்ரேமே பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். முக்கியமாக அந்த டைட்டில் டிசைன் வர அந்த ஃப்ரேமு டாப் கிளாஸாக இருந்துச்சு. அதே மாதிரியே மியூசிக் அல்டிமேட், சாங்ஸ் எல்லாமே கேட்க நல்லா இருந்துச்சு. விஷுவலாக பார்க்கவுமே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்த்து. முக்கியமாக விஷுவல்ஸ் மூலமாகவும் மியூசிக் மூலமாகவும் ஒரு சில சீன்ஸில் அந்த மிஸ்ட்ரி ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. சொல்லப்போனால் அந்த சீன்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் கதையில் வரக்கூடிய எந்த கேரக்டர்ஸுமே நம்ம தேவையில்லைன்னே சொல்லிட முடியாது. எல்லா கேரக்டர்ஸுமே கதைக்கு பக்காவாக பொருந்திருந்தாங்க. எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே, அதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கதைக்கு ஒரு அழகான கன்க்ளூஷன் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்துச்சு. முக்கியமாக லூக்மேன் ஆரம்பத்தில் அந்த பர்சனல் ரீசனுக்காக அந்த வலையில் அடைய நினைக்கிறது, அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு கில்ட்டு ஃபார்ம் ஆகி அந்த கில்ட்டை சரி பண்ணுறதுக்காக அவர் அந்த வலையில் அடைய நினைக்கிறது, அதுக்கப்புறம் எல்லா கேரக்டர்ஸ்குள்ளேயும் வரக்கூடிய அந்த பேராசை, இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் லூக்மேன் அண்ட் தியான் ஸ்ரீனிவாசன் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக 2 பேரும் பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமாக அடுத்து ரவீனா ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த கதை வேற ஏதோ கதை போல, இதில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க மியூசிக்கு விஷுவல்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்களா, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அடுத்து விஜயராகவன், ஷீதல் ஜோசப், சாந்தி கிருஷ்ணான்னு படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த வலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஆன்டிக் பீஸு, மிஸ் பண்ணிடாதீங்க.
ஸோ குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.